ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இது நம்மளோட ட்ராவலாக் சீரீஸ் பார்ட் 15. கோயில் வந்து 10வது கோயில். நம்ம டே 1ல் நவகிரக டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணோம். இது டே 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் தான் ஃபஸ்ட்டு போய் தரிசனம் பண்ணோம். ஏன்னா அதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் பக்கத்தில் இருந்து ரொம்ப. இந்த கோயிலோட மூலவர பேர் பார்த்திங்கன்னா கும்பேஸ்வரர், அமுதேஸ்வரர்னு சொல்லலாம், இல்லை குழகர்னு சொல்லலாம். அம்பாள் பேர் வந்து மங்களாம்பிகை, தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் மகாமகம் இல்லை காவேரி. அப்புறம் வந்து ஊர் வந்து கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணம் நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள ஆதிகும்பேஸ்வரர் கோயில் நகரத்தின் முக்கிய ஈர்ப்பாகும். 1300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் மகாமகா திருவிழாவுடன் நெருங்கிய தொடர்புடையது. 7ஆம் நூற்றாண்டில் சைவ முனிவர்களால் போற்றப்பட்ட பாடல் பெற்ற தலங்களில் இந்த கோயில் ஒன்றாகும். புராணத்தின்படி பிரம்மதேவர் உயிர் விதைகளை கொண்ட அமிர்தம் நிறைந்த ஒரு பானையை கும்பம் பிடித்து பிரளயத்திற்கு பிறகு பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்கினார். சிவபெருமான் அதன் மீது அம்பை எய்து பானையை உடைத்தார். பானை உடைந்த அமிர்தம் மகாமக குளத்தில் விழுந்தது. பின்னர் சிவபெருமான் அமிர்தம் மற்றும் பானை மண்ணிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி மகாமக குளத்தின் அருகே வைத்தார். இதனால் கோயிலுக்குள் இருக்கும் சிவலிங்கம் ஆதிகும்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. 125 அடி உயரம் கொண்ட அதன் 9 மாடி ராஜகோபுரம் கும்பகோணம் நகருக்கு நடுவே 4 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடக்கும் ஆதிகும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தின் மிகப்பெரிய சிவன் கோயிலாகும். இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா க்யூட்டான மங்களம் யானையை பார்த்தோம். இது வந்து 2வது யானை. இதுக்கடுத்து நாங்கள் திருக்கடவுர் அபிராமி கோயிலையும் யானை பார்த்தோம். மொத்தம் இந்த விசிட்டில் நாங்கள் 3 யானை பார்த்தோம். 3 யானையுமே ரொம்ப செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த கோயிலையுமே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இந்த கோயில் நாங்கள் பார்க்கும்போது புனரமைப்பு பணி நடந்துட்டு இருந்தது. அதனால ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப அமைதியாக இருந்ததுனால சூப்பர் தரிசனம் பண்ணோம். இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோயில், ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முன் வாசல்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ள சுவாமி சன்னதி நல்ல தூரம். ஆனால் இதுக்கு வேறு ஒரு வாசலும் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து புனரமைப்பு பண்ணியிருக்கனால நாங்கள் வேறு ஒரு வாசல் வெளியே போனோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே சோமேஸ்வரர் சிவன் கோயிலும் இருக்குது. பக்கத்துலேயே மகாமக குளமும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். நாங்கள் போகும்போது மங்களாம்பிகை அந்த யானைக்குட்டி இல்லை, அது பெரிய யானை தான். இருந்தாலும் நாங்கள் எல்லா யானையும் யானைக்குட்டி தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த யானைக்குட்டி வந்து குளிச்சிட்டு இருந்தது. இவ்வளோ பெரிய கோயில் இவ்வளோ அமைதியாகவும் கூட்டம் வந்து நாங்கள் போகும்போது ரொம்ப இல்லைங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தான் போனோம். இருந்தாலும் அவ்வளோ நல்ல தரிசனம் கிடச்சிது. மன திருப்தியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆதிகும்பேஸ்வரரை தரிசித்து அவரோட அருளையும் பெறணும், மங்களாம்பிகையோட அருளையும் பெறணும், அழகு மங்களம் யானைக்குட்டியையும் பார்த்துட்டு வரணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நந்தினிஸ் பேண்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.